நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சியில சொல்றோம், உங்க பள்ளியை பிரதிநிதித்து உங்களுடைய மாணவர்கள் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் வெளிவட்டார நடவடிக்கையில பங்கு கொள்றாங்களா, மற்ற போட்டிகள்ல பங்கு கொள்றாங்களா, அது பள்ளி அளவிலா இருக்கலாம் அல்லது வட்டார மாநில அளவில் தேசிய அளவிலா இருக்கலாம். இப்படி பல போட்டியில பங்கு கொள்ளும் மாணவரா அப்படி உங்க வீட்டுல இருந்தாங்களா இல்ல உங்க பள்ளிக்கூடத்துல இருக்காங்களா, அவங்கள பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. செல்லமே செல்வமே நிகழ்ச்சியில அந்த மாணவர்களையும் சந்திக்கலாமே அப்படின்னு அடிக்கடி நம்ம சொல்லுவோம். அந்த வரிசையில சுங்கை பத்தானி குவலமுடா லாடாங் தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள் அண்மையில் அறிவியல் புத்தாக்க போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். சில்வர் மெடல் மற்றும் நீதிபதிகளால் தேர்வு செய்யப்பட்ட சிறந்த குழுவாக சுங்கைப்பத்தானி குவலமுடா லாடாங் தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நம் நிகழ்ச்சியில் அடுத்து லாடாங் தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்களை தான் நாம் சந்திக்க போகின்றோம். அறிவியல் புத்தாக்க போட்டியில் இவங்க என்ன பரிசோதனையை மேற்கொண்டாங்க, என்ன எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாங்க, அதை பற்றி அடுத்து நாம கேட்டு தெரிந்துக்கலாம். லாடாங் தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள். என் பெயர் கீதாஞ்சலி ஜோதியாரர். நாங்கள் கோலாமோடா தோட்ட தமிழ் பள்ளி ஹோம் பிரிவு மாணவர்கள். இப்பள்ளி சிங்காய்பட்டாணி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 65 மாணவர்கள் பயிலும் சிறிய பள்ளியாகும். கடந்த ஆகஸ்ட் 29-30-2015 தேசிய அளவிலான அறிவியல் புத்தாக்க போட்டியில் பங்கேற்றோம். அப்போட்டி கருடாமால் பினாங்கு மாநிலத்தில் நடைபெற்றது. அப்போட்டியில் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், மாறா கல்லூரிகள், அறிவியல் பள்ளிக்கூடங்கள், இடைநிலப்பள்ளி பிரதிநிதித்து 104 குழுக்கள் பங்கேற்றன. இப்போட்டியில் இறுதி சுற்றுக்கு தேர்வான ஒரே தமிழ் பள்ளி எங்கள் பள்ளியாகும். எங்களுக்கு வெள்ளி பதக்கமும் நீதிபதிகளின் குழுவில் சிறப்பு விருதும் கிடைத்தன. என் பெயர் ருத்ரேஷ் சிவகுமார். நாங்கள் நீர்ப்பாய்ச்சும் விவேக தானியங்கி இயந்திரத்தை கண்டுபிடித்தோம். மழை நீரில் இருந்து சேகரித்த தண்ணீரை தாவரங்களுக்கு தேவைக்கு சுயமாகவே நீர் பாய்ச்சி திறம் கொண்டதே எங்கள் இயந்திரம். இதனை உருவாக்க நாங்கள் மறுபயனீடு பொருட்களையும் நவீன தொழில்நுட்ப பொருட்களையும் பயன்படுத்தினோம். மழை நீரை சேகரிக்க பெரிய அளவிலான நெகிழி நீர் புட்டியும் தானியங்கி நேரம், குழாய், சூரிய தகிடு, காற்றழுத்தி, மின்கலன், நிரல்படுத்தப்பட்ட நீர் தெளித்தல் அமைப்பு, சுய வடிவமைக்கப்பட்டுள்ள மண் ஈர சென்சர், தூர தெளிப்பு கட்டுப்படுத்தி ஆகியவை ஆகும். நெகிழி நீர் புட்டியில் சேகரிக்கப்பட்ட மழை நீர் காற்றழுத்தி மூலம் குழாய் வழியாக கொண்டு செல்லப்படுகிறது. சூரிய தகிடு மூலம் சூரிய சக்தியை மின்கலன் சேமிக்கும். அந்த சக்தியை பயன்படுத்தி தாவரங்களுக்கு நிரல்படுத்தப்பட்ட நீர் தெளித்தல் அமைப்பு மூலம் நீர் சுயமாக செடிகளுக்கு பாய்ச்சப்படும். சுய வடிவமைக்கப்பட்டுள்ள மண் ஈர சென்சர் மண் ஈரப்பதத்தை ஆராய்ந்து அறிந்து அதற்கேற்ப தானியங்கி நேரம்படி காலை மாலை என இருவேளையும் நீரை பாய்ச்சும். இவ்வியந்திரம் சுயமாகவே செடிகளுக்கு நீர் பாய்ச்சுவதால் இவ்வியந்திரத்தை நாங்கள் நீர் பாய்ச்சும் விவேக தானியங்கி இயந்திரம் என பெயரிட்டுள்ளோம். என் பெயர் ஜெயதுர்கா விநாயகன். நீர் பாய்ச்சும் விவேக தானியங்கி இயந்திரம் நம் அனைவருக்கும் அதிக பயன் தரக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்ட இயந்திரமாகும். இவ்வியந்திரத்தின் மூலம் நாம் அதிகமான பயன்களை பெற முடியும். நம்முடைய மாதாந்திர நீர் கட்டணத்தை குறைப்பதற்கும் வேலைக்கு செல்லும் பெற்றோர்களின் வேலை பழுவை குறைப்பதற்கும் இவ்வியந்திரம் வெகுவாக பயன்படும். மழை நீரை பயன்படுத்தி குறிப்பிட்ட வேளையில் தாவரங்களுக்கு நீர் பாய்ச்சும் முறையில் தயாரிக்கப்பட்ட இவ்வியந்திரம் வீடுகள், பள்ளிகள் மற்றும் அலுவலகங்களில் பணிபுரியும் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அதை தவிர்த்து இவ்வாறான போட்டிகளில் பங்கு எடுப்பதனால் அறிவியல் புத்தாக்க திறன்களில் மேன்மை அடைய முடிகிறது. அது மட்டுமின்றி மற்ற மாணவர்களுக்கும் அறிவியல் சிந்தனை திறன் வளர்த்து கொள்ள துணை பெறுகிறது, ஆர்வத்தையும் தூண்டுகிறது. இப்போட்டியில் வெற்றி பெற்ற பிறகு எங்களின் சக நண்பர்களும் இம்மாதிரியான போட்டிகளில் பங்கேற்க ஆர்வம் கொண்டு அறிவியல் புத்தாக்க திறனில் நாட்டம் கொள்கின்றன. இதன் மூலம் நாங்கள் எதிர்காலத்தில் கல்வித்துறையில் மட்டும் சாதனை புரிவதோடு இம்மாதிரியான
பிற நடவடிக்கைகளினால் கிடைத்த நற்சான்றிதழ்கள் எங்கள் மேற்படிப்பு தேர்வுக்கு கூடுதல் மதிப்பெண்களுக்கும் இருப்பதோடு கல்வி உதவி தொகை சுலபமாக பெற ஏகாசமாக வாய்ப்புண்டு. என் பெயர் அகிலன்ராஜ் முனாயகன். அண்மையில் அதிகரித்துக் கொண்டே வரும் நீர் கட்டண உயர்வை குறைக்கவும், பெற்றோரின் வேலை பொது குறைக்கவும், அது மட்டுமின்றி சமீப காலமாக அந்நாட்டில் நிலவி வரும் தண்ணீர் பிரச்சனை, இவையாவும் நாங்கள் இக்கண்டுபிடிப்பை உருவாக்க தூண்டுகோலாக அமைந்தது என்பதில் கடுகளவும் ஐயமில்லை. முதலில் நாங்கள் அனைவரும் இவ்வியந்திரத்தை உருவாக்க பல முட்டுக்கட்டைகளை எதிர்நோக்கினோம். பின் பல முயற்சிகளுக்கு பிறகு முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்ற முதுமொழிக்கேற்ப இவ்வியந்திரத்தை உருவாக்கினோம். இந்த போட்டியில் பங்கு பெறும் பள்ளிகளின் பட்டியலில் நாங்கள் மட்டும்தான் ஒரே தமிழ் பள்ளி. போட்டியாளர்கள் அனைவரும் வெவ்வேறான கண்டுபிடிப்புகளுடன் எங்களிடம் போட்டிக்கு வந்திருந்தனர். அவற்றை பார்த்து நாங்கள் சற்று தயங்கினோம். இருப்பினும் எங்களின் தன்னம்பிக்கையை கைவிடாமல் போட்டியில் கலந்து கொண்டோம். தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள் எதற்கும் கலைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்தோம். நாங்கள் அனைவரும் ஆங்கில மொழியிலேயே எங்களின் உருவாக்க திறனை படைத்தோம். மும்முறை நீதிபதிகள் பல கோணங்களில் கேள்வி பணிகளை தொடுத்தனர். நாங்கள் தயங்காமல் தலைக்காமல் பதில்களை கூறினோம். இறுதியில் நாங்கள் 2ஆம் நிலையில் வெற்றிவாகி கூறினோம். நான் லட்சுமியா சிவகுமார், மாணவர் திறன் மேம்பாட்டு சங்கத்தின் தலைவர் திருமதி ஜெயதேவி ராமகிருஷ்ணன் அவர்களும், பிரதமர் துறையின் கீழ் இயங்கும் தமிழ் பள்ளிகளின் எதிர்கால திட்ட வரைவு பிரிவும் வழங்கிய ஆலோசனை மற்றும் வழிகாட்டலின் மூலம்தான் நாங்கள் இப்போட்டியில் பங்கேற்றோம். முதலில் நாங்கள் திருமதி ஜெயதேவி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் பிரதமர் கீழ் இயங்கும் அமைப்புக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க போட்டிகளில் 16 விருதுகளை வென்ற ஸ்கூலின் தமிழ் பள்ளியை சேர்ந்த ஹரிவேஷ் மற்றும் ரசிகேஷ் சகோதரர்கள் நாங்கள் இவ்வகையான இயந்திரத்தை கண்டுபிடிக்க பேருதவியாக இருந்தனர். இந்த இயந்திரத்தை தயாரிக்க யயாசன் மைனாடி வழங்கிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினர். அவர்களுக்கும் இவ்வேளையில் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்